में बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होते योग के विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। सबने कहा रात को अलविदा, परवाना हुआ शमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सस्ते की धुन में बजी माया की लुरी है। ஓம் சாந்தி. யுக மாற்றத்தின் நுழைவாயில் அமிர்தவேலை யோகம் அப்படிங்கிற 108 நாள் பட்டியனுடைய 105வது நாள் 3/11/2025. காட்டில் எல்லா மிருகங்களும் ஒன்று கூடினாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மனிதர்கள் நம்மகிட்ட என்னென்னலாம் திருடினாங்க, பிடுங்கிட்டாங்க அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. பசு வந்தது, அது சொல்லுது மனிதர்கள் என்னுடைய பாலை எடுத்துக்கிறாங்க. கோழி சொல்லுது அவங்க மனிதர்கள் எங்களுடைய முட்டையை எடுத்துக்கிறாங்க. பன்றி சொல்லுச்சு அவங்க எங்களுடைய இறைச்சியை எடுத்துக்கிறாங்க. மீன் சொல்லுது அவங்க எங்களுடைய அவங்க டேஸ்ட்டுக்காக அவங்க எங்களை உணவாக்கிக்கிட்டாங்க, சாப்பிட்றாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது. புலி சொல்லுது மனிதர்கள் என்னுடைய தோலை எடுத்துகிட்டு போய் எங்களுடைய தோலை எடுத்துகிட்டு போய் அவங்க அதை கோட்டா செஞ்சுக்கிறாங்க. அதை கீழே போட்டுட்டு யோகா பண்ணுறதுக்கு ஒரு மேட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன கொடுமை பாருங்க. யானை சொல்லுது மனிதர்கள் எங்களுடைய பல்லை வச்சுட்டு, அதாவது தந்தம் பல்லை வச்சுக்கிட்டு டெக்கரேஷன் பண்ணுறாங்க, அப்புறம் மூர்த்திகள் எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் ஆடு வந்தது, அது என்ன சொல்லுச்சுன்னா அவங்க மனிதர்கள் எங்களுடைய தோலை எடுத்து கம்பளியெல்லாம் செஞ்சு போத்திக்கிறாங்க. அப்புறம் குதிரை வருது, அது சொல்லுது அது சார்பா இவங்க எங்களை ரேஸ் பண்ண வைக்கிறாங்க. குதிரை ரேஸ் பண்ணி எங்களை ஒரு விளையாட்டு பொருள் ஆக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் மேலே சவாரி பண்ணுறாங்க. அப்புறம் ஒட்டகம் வந்தது, அது சார்பாக அது கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. இவங்க எங்களை பாலைவனத்தில் யூஸ் பண்ணிக்கிறாங்க பிரயாணத்துக்காக, ஆனால் அவங்க ஓய்வாக தூங்கிக்கிறாங்க. நாய் வந்தது, அது கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு மனிதர்கள் எங்களை செல்ல பிராணி அப்படின்னு சொல்லி கட்டி போட்டுடுறாங்க, எங்களுடைய சுதந்திரத்தை பறிச்சிடுறாங்க. பூனை வந்தது, அது என்ன சொல்லுச்சுன்னா மனிதர்கள் எங்களை வீட்டிலே வச்சு செல்லமாக வளர்க்குறாங்க, ஆனால் எங்களுடைய வேட்டையாடும் திறனை இல்லாமல் பண்ணிடுறாங்க. அப்புறம் பாம்பு வந்தது, அது சொல்லிச்சு மனிதர்கள் எங்களுடைய விஷத்தை எடுத்து மருந்து தயாரிக்கிறாங்க, ஆனாலும் எங்களை கொண்டுடுறாங்க. அப்புறம் குரங்கு வந்தது. குரங்கு என்ன சொல்லுச்சுன்னா
மனிதர்கள் எங்களை வந்து பிரயோகம் பண்ணிக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க எங்களை வச்சு. அப்புறம் எங்கள் விளையாட்டு பொருளாக மாற்றிட்டாங்க, விளையாட்டுகள் செய்ய வைக்கிறாங்க. அப்புறம் வந்து டால்பின் வந்தது, அது சொல்லிச்சு மனிதர்கள் எங்களை வந்து கடல் பார்க்குக்குள்ளே எங்களை கைது பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் நாங்கள் கடலில் பிறந்தோம், ஆனால் அவங்க பார்க்குக்குள்ளே எங்களை அடைச்சி வச்சு விளையாட்டு பொருளாக்கிட்டாங்க. கருடன் வந்தது, கருடன் சொல்லிச்சு மனிதர்கள் எங்களுடைய ரெக்கையை வச்சு அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, எங்களுடைய பறக்கக்கூடிய தன்மையை பிடுங்கிக்கிறாங்க. அப்புறம் புறா வந்தது, அது சொல்லிச்சு மனிதர்கள் எங்களை வந்து அன்பினுடைய ஒரு சின்னமாக மதிக்கிறாங்க, ஆனாலும் எங்களை கூண்டில் அடைச்சி வைக்கிறாங்க. தேனி சொல்லிச்சு மனிதர்கள் வந்து எங்களுடைய தேனை எடுத்துடுறாங்க, எங்களுடைய கூடுகளை எரிச்சிடுறாங்க, சில நேரம் எங்களையும் சேர்த்து எரிச்சிடுறாங்க. அப்புறம் வண்ணத்து பூத்தி சொல்லிச்சு, பட்டர்ஃப்ளை சொல்லிச்சு அவங்க எங்களுடைய அழகை விரும்புகிறாங்க, பல நிற வண்ணங்களை விரும்புகிறாங்க, ஆனாலும் நாங்கள் இறந்து போன டெட் பாடியாக இருக்கணும், அப்போ தான் அவங்க விரும்புகிறாங்க. அப்புறம் கரடி வந்தது, கரடி சொல்லிச்சு அவங்க என்ன சர்க்கஸில் வந்து டான்ஸ் ஆட வைக்கிறாங்க, எங்களுடைய எல்லைகளை குறுக்கிட்டாங்க. கிளி வந்தது, அது சொல்லிச்சு எங்களை வந்து பேச வைக்கிறாங்க, ஆனாலும் எங்களை பறக்க விடுறதில்ல. முயல் சொல்லிச்சு மனிதர்கள் என்னை வச்சு அழகு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க, ஆனால் அழகு சாதனங்களில் ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்புறம் காண்டாமிருகம் வந்துச்சு, காண்டாமிருகம் சொல்லிச்சு மனிதர்கள் எங்களுடைய கொம்பை வந்து மருந்து அப்படின்னு நினச்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஒட்டக சிவிங்கி வந்தது, அது என்ன சொல்லிச்சுன்னா மனிதர்கள் வந்து எங்களுடைய டிசைன், உடம்புனுடைய டிசைனை பார்த்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸு பிரிண்ட் பண்ணுறாங்க, ஆடைகளுடைய டிசைன் உருவாக்குறாங்க. அப்புறம் இறுதியாக நண்டு வந்தது, நண்டு இல்லை நத்தை வந்தது, அது சொல்லிச்சு என்கிட்ட அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது, ஆனால் மனிதர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை எடுத்துக்கலாம். நண்டு என்ன சொல்லுது, என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, அதை மனிதர்கள் விரும்புகிறாங்க, அவங்க வேணும்னா அதை எடுத்துக்கலாம். அது என்ன பொருள் தெரியுமா? அதில் நண்டுனா நத்தைனா தெரியும்ல எல்லாருக்கும், நத்தை. அது எவ்வளோ ஸ்பீடாக நடக்கும், 1 மினிட்டுக்கு 1 இன்ச்சுக்கு தான் நகரும், அவ்வளோ ஸ்லோ. என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அவங்க விரும்புகிறாங்க மனிதர்கள், ஆனால் அவங்களால அதை எடுக்க முடியாது. அது என்ன பொருள்? நேரம், காலம், சமயம். 8 சென்டிமீட்டரை விட கம்மி தான் அதனுடைய ஸ்பீடு பர் மினிட்டுக்கு. 1 மினிட்டுக்கு 8 சென்டிமீட்டர் தான் அதனுடைய ஸ்பீடு. அதனால் சமயம் அது எங்கே போயிட்டுருக்கு, என்னுடைய சமயம் எங்கே போயிட்டுருக்கு, நம்மளுடைய நேரம் எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத யோசிக்கணும். நாள் வந்து எப்படி கடந்து போயிடுது வேகமாக அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்புறம் அடுத்த கவலையினுடைய விஷயம் மிருகங்களுடைய கதறல், இயற்கையான உலகத்தினுடைய மௌனம், இயற்கையினுடைய அழைப்பு, இயற்கையினுடைய கூக்குரல், இயற்கை மீது அத்தியாச்சாரம், கொடுமை. டைம், காலம், நேரம், சமயம். காலம் போயிட்டே இருக்குது, புது புது சமஸ்காரங்கள் உருவாகிட்டே இருக்குது. சமஸ்காரம்னா என்ன? சமஸ்காரம் அப்படின்னா ஊர்ஜாவினுடைய பேட்டர்ன்ஸ், அதிர்வலைகளுடைய ஒரு தொகுப்பு. நேத்துல அவ்யக்தவாணியில பாபா என்ன சொல்றாரு, அலைந்து திரியும் மனசு, அலையக்கூடிய மனசு, இல்லை சஞ்சலமான மனசு, அலையக்கூடிய புத்தி, பழைய சமஸ்காரம். நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன பேட்டர்னை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். 21 மிருகங்கள் இருந்தது, அதனுடைய வர்ணனை தான் நீங்கள் கேட்டீங்க. மனிதர்கள் மிருகங்களை வந்து எவ்வளோ துன்புறுத்துறாங்க, ஆனால் மிருகங்கள் மௌனமாகத்தான் எதிர்ப்பை கொடுக்க முடியும். அதுக்கு வேற வழி இல்லை. மனிதர்களின் திருட்டு இல்லை மனிதர்களின் கொள்ளை, ஆனால் மிருகங்களின் மௌனம், மிருகங்களின் உயிரினங்களுடைய கண்ணீர், மனிதனுடைய திருட்டு, மிருகங்களுடைய கண்ணீர், அதை பற்றி பார்த்தோம். அதனால் இன்னைக்கு வந்து
இயற்கையின் மனவேதனை, மிருகங்களின் அழுகை. இந்த டாப்பிக்கில் ஏதாவது எழுதணும், இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். மனிதர்கள் இந்த பசுக்கள் மீது, இந்த மிருகங்கள் மீது கொடுமைகள் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுக்கணும், இல்லைன்னா எழுதணும். நாலா பக்கமும் பிளாஸ்டிக். அது எங்கே போடுறாங்க? கடலில் போடுறாங்க. அங்கே இருக்கிற மீனெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த பிளாஸ்டிக் மீனோட வயிற்றுல போயிடுது, மீன் இறந்து போயிடுது. ஏன்னா அது வயிற்றுக்குள்ளே போகிறதுனால அது சாப்பிட முடியாமல் போயிடுது, இறந்து போயிடுது. பிராணிகளின் டாபிக் என்னன்னா, இயற்கையின் மனவேதனை, விலங்குகளின் கண்ணீர், விலங்குகளின் மௌன கண்ணீர். அதாவது இயற்கையினுடைய மனவேதனை, விலங்குகளுடைய மனக்கண்ணீர். இந்த டாப்பிக்கில் கவிதை எழுதுக்கலாம். கவிதை அல்லது பாடல் அல்லது சென்ட பேராகிராஃப் மாதிரி. இல்லைன்னா நீங்களே போய் அந்த இயற்கையான இடத்துல போய் பாருங்க. மிருகங்கள் மீது எவ்வளோ அத்தியாச்சாரம் பண்ணுறாங்க மனிதர்கள், கொடுமைகள் பண்ணுறாங்க, இழைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் போய் நீங்களே. குதிரை மேலே சவாரி பண்ணுறாங்க, ஒட்டகத்தின் மேலே சவாரி பண்ணுறாங்க. யாரெல்லாம் சவாரி பண்ணுறது? ஹார்ஸ் ரைடிங், கேமல் ரைடிங், வேறு என்னெல்லாம் செய்கிறாங்க? எலிஃபண்ட் ரைடிங். இதெல்லாம் என்னது? அந்த மிருகங்கள் மேலே அத்தியாச்சாரம், கொடுமை. காடு நியாயம் கேட்குது, நியாயம் வேண்டுது. பிராணிகளினுடைய சபை இருந்தது அப்படின்னா அந்த பிராணிகள் என்ன பேசுவாங்க? இவங்களை எப்படி பழி வாங்குறது அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? ஒருவேளை பகவான்கிட்ட எல்லா பிராணிகளும் பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா எந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவாங்க? ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறாங்க, ஹார்ஸ் ரேஸ் பண்ணுறாங்க, குதிரை ரேஸ் வைக்கிறாங்க. பார்க்குறது யார் போகிறா? மனிதர்கள் போகிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல, மனிதர்கள் ஓடுற இடத்துல ஏதாவது உயிரினங்கள், ஏதாவது மிருகங்கள் பார்க்குறதுக்கு வந்திருக்கா? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை இவங்களுடைய ஓட்டத்தை பார்க்குறதுக்கு, நம்ம ஓட்டத்தை பார்க்குறதுக்கு. அவங்கள்ட்ட இருந்து திருடப்பட்ட வாழ்க்கை தான் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்குது. மிருகங்கள் பேசினா எப்படி பேசும்? மற்ற ஜீவராசிகளும் கண்ணீர் வடிக்கும் இல்லையா? அதனால நீ ஃபஸ்ட்டு டாபிக் இதுதான். இயற்கையான இடங்கள்லாம் போங்க. இந்த 24 பிராணிகள் என்னெல்லாம் சொல்லிச்சோ அந்த பிராணிகளெல்லாம் சொன்னது உண்மையா அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுங்க. அதற்கான ப்ரூஃபை கலெக்ட் பண்ணுங்க, ஆதாரத்தை கலெக்ட் பண்ணுங்க. டாபிக் என்ன? இயற்கையினுடைய மனவேதனை, அப்புறம் உயிரினங்களுடைய மனக்கண்ணீர், மனக்குமுறல். கடைசியில் நத்தை என்ன சொல்லிச்சு? இந்த மனிதர்கள் எல்லாத்தையுமே திருட முடியும், ஆனால் என்னுடைய நேரத்தை அது திருட முடியாது அவங்களால. அதனால இன்னைக்கு சாதனையினுடைய 105வது நாள். இன்றைய பரமாத்மாவுடைய மகா வாக்கியம் பார்க்கலாமா? பாபா புரிய வைக்கிறாங்க. மீட்டை பற்றி உங்களுடைய இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு நன்மை ஏற்படணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். இதை விட இந்த காரியத்தை தவிர வேற எதன் மூலமாக உங்களுக்கு கல்யாணம், நன்மை அடையிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை அடிக்கடி நினைவு பண்ணுங்க. நான் அசரீரி ஆகணும். அதிகாலையில் 2 மணிக்கு எந்திரிங்க, 3 மணிக்கு எந்திரிங்க, 4 மணிக்கு எந்திரிங்க. எந்திரிச்ச உடனே உங்களுக்கு குளிக்கணும் அப்படின்னு என்ன வந்ததுன்னா குளிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா பாபா நினைவில் உட்காந்துருங்க. நான் அசரீரி ஆத்மா, நான் பாபா நினைவில் உட்காரணும். நான் பாபா நினைவு செய்து விகர்மங்களை விநாசம் பண்ணணும். அப்பொழுதுதான் கர்மாதீத் நிலை ஏற்படும். அசரீரி ஆகாத வரைக்கும் கர்மாதீத் நிலை ஏற்படாது. அசரீரி ஆகிற பொழுதுதான் இந்த துக்கத்தின் அனைத்து மேகங்களும் கலைந்து போகும். அடுத்தது 2வது பாயிண்ட். குழந்தைங்களே, பாபா உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. இதுதான் ஸ்ரீமத். நான் ஆத்மா,
ஆத்மாவாக இருக்கிறேன், சிவபாபாவுடைய குழந்தை, நான் அசரீரியாக இருக்கிறேன், நான் சப்தத்திற்கு கடந்த நிலையில் இருக்கிறேன், நான் ஆத்மா இங்கே வந்திருக்கிறேன் பாட்டு ப்ளே பண்ணுறதுக்காக, இந்த சரீரத்தை எடுத்திருக்கிறேன், முழு கல்பத்தையும் நான் சுற்றி வந்தாச்சு, நான் ஆத்மா. ஆகையினால இப்பொழுது மீண்டும் திரும்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையினால வீட்டுக்கு போகிறதுக்காக நான் பயிற்சி செய்யணும். நான் அஷரீரி ஆத்மா, நான் அஷரீரி ஆத்மா, நான் அஷரீரி ஆத்மா. அடிக்கடி அடிக்கடி இந்த பயிற்சி செய்யுங்க. சப்தத்தை கடந்து செல்வதற்கான இந்த பயிற்சியை அடிக்கடி செய்யுங்க. ஒருவேளை யாருக்காவது குட் மார்னிங் சொல்லணும் அப்படின்னா வந்த உடனே குட் மார்னிங் சொல்லுங்க. திரும்ப ரெஸ்பான்ஸ் குட் மார்னிங் சொல்லியாச்சு, கிடைச்சிருச்சு, அப்புறம் சாந்தமாயிருங்க. அப்புறம் அடுத்த பாயிண்ட், பாபாவுக்கு தெரியும் இந்த நினைவில் தான் பல விதமான விக்னங்கள் வருகிறது. ஆகையினால குழந்தைங்களால் நினைக்க முடியல, நிரந்தரமாக அடிக்கடி நினைவு கட்டாயிருது. ஆனால் இன்னைக்கு பாபா குழந்தைங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறார். குழந்தைகளை கர்மாதீத் நிலையினுடைய நிலை கடைசியில் தான் ஏற்படும். ஆனால் இதற்கான புருஷார்த்தம் ரொம்ப காலம் செஞ்சுருக்கணும். யார் ரொம்ப காலம் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க தான் கடைசி நேரத்தில் கர்மாதீத் நிலை அடைவாங்க. ஆகையினால ரொம்ப நிறைய முயற்சிகள் செய்த பிறகுதான் கடைசியில் கர்மாதீத் நிலை ஏற்படும். அதனால் அடிக்கடி பயிற்சி பண்ணுங்க. நான் அசரீரி, நான் அசரீரி. அப்பொழுதுதான் கர்மாதீத் நிலை ஏற்படும். அப்போ உயர்ந்த பதவி அடைவீங்க. வெறும் சொல்றதுனால மட்டும் கிடையாது, பயிற்சி செய்யறதுனால தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். அடுத்த பாயிண்ட், பாபா சொல்றாங்க, குழந்தைங்களே நான் உங்களுக்கு இப்படி சொன்னதே இல்லை, நீங்கள் ஆசனம் போட்டு உட்காருங்க, நீங்கள் ஹடயோகாவில் உட்காருங்க அப்படின்னு. இங்கே ஹடயோகத்திற்கான விஷயமே இல்லை, ஆசனத்திற்கான விஷயமும் இங்கே இல்லை. ஆனால் கண்டிப்பாக பயிற்சி செய்ய வேண்டும், அபியாசம் செய்யணும். நான் அசரீரியாக இருக்கிறேன், நான் அசரீரியாக இருக்கிறேன். முதல்ல நான் அசரீரியாக இருந்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த உடம்புல பிரவேசம் இருக்கிறேன். இப்போ மீண்டும் வீட்டுக்கு நான் போகணும் அசரீரியாகி. அதனால நீங்கள் வீட்டை அதிகமாக நினைக்க வேண்டியது இருக்கும். பாபா இவ்வளோ அன்பாக ஃபோர்ஸ் பண்ணி புரிய வச்சாலும் கூட, புரிய வச்சிட்ருக்கிறாரு. ஆனாலும் பாபாவுக்கு தெரியும், இங்கேருந்து எந்திரிச்ச உடனே, இங்கேருந்து வெளியே போன உடனே பாபாவுடைய நினைவு மறந்து போயிடும். அதனால பாபா சொல்கிறாங்க, பாபா என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாரோ அதன் மேலே அட்டென்ஷன் வைங்க, நினைவு பண்ணுங்க, மறக்காதுங்க. தேக அபிமானத்தில் வர்றதுனால தான் கர்மேந்திரியங்கள் ரொம்ப ஏமாத்துது. ஒரு செகண்டில் ஏதாவது ஒரு விகர்மங்கள் செஞ்சிடுறீங்க, பாவ கர்மம் செஞ்சிடுறீங்க. ஒரு செகண்டில் கர்மாதீத் அப்படின்னா மறு செகண்டில் மாயா விகர்மங்கள் செய்ய வச்சிருது. அதனால தான் சொல்லப்படுது, இந்த குறிக்கோள் ரொம்ப 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 உயர்ந்தது. தன்னைத்தான் அசரீரி ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அப்போ கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடைஞ்சிடலாம். வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இங்கே இல்லை, எந்த ஒரு வழியும் இல்லை, எந்த ஒன்றுமே இல்லை, வேற எந்த விஷயமும் இல்லை. அது ஒன்று தான் வழி. ஒருவேளை நம்ம சொல்ல மட்டும்தான் செய்கிறோம், ஆனால் செய்கிறது இல்லை அப்படின்னா ஆத்மா பாவனம் ஆகாது, தூய்மையாகாது. அப்புறம் நீங்கள் மாலையினுடைய ஒரு மணியாக மாற முடியாது. அதனால வெற்றி மாலையில் வர முடியாது. அதனால இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க வெற்றி மாலையில் வர்றதுக்காக. தன்னைத்தானே கேளுங்க, பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னுடைய இதயத்தை தொடுகின்றதா, நான் களைப்படைந்து விடுகிறேனா, இந்த பயிற்சி செஞ்சு கொண்டே இருக்குங்க. நான் பாபா சொல்லக்கூடிய எல்லா பயிற்சியும் நான் செய்கிறேனா, பாபா சொல்றது முற்றிலுமாக கரெக்டா இல்லை முற்றிலுமாக தப்பா, சதோ பிரதானம் ஆகுவதற்கான வேற ஏதாவது வழிகள் இருக்கின்றனவா, இப்படி உங்களை நீங்களே கேளுங்க. அப்புறம் அடுத்த கடைசி பாயிண்ட், இதுதான் ரொம்ப பெரிய பாயிண்ட். அப்புறம் உங்களுக்கு மனசுல வரும், பாபா கரெக்டா சொல்றாரு, அதனால அதை செய்யணும் கண்டிப்பா. மற்றபடி ஒருவேளை யார் மேலேயாவது உங்களுக்கு யாருடைய நினைவாவது வந்தது, உங்க இதயத்துல யார் மேலேயாவது உங்களுடைய மனசு போச்சு, இல்லைன்னா உங்களுடைய கண்கள் போச்சுது அப்படின்னா அது விகர்மங்களாக மாறிடும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த மாதிரி வரக்கூடாது. நான் சினிமா கொஞ்சம் பார்க்குறேன், பயோஸ்கோப் பார்க்குறேன் அப்படின்னு வரக்கூடாது. இது கூட உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம். பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் இப்பொழுது உங்களுடைய நேரத்தை வீணான விஷயங்களில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அசரீரி ஆகிறதுக்கான பயிற்சி பண்ணுங்க, மற்ற எல்லா வீணான விஷயங்களையும் விடுங்க. எந்த குழந்தைங்க பாபா சொல்கிறத கேட்கலையோ அவங்கள பாபா என்ன சொல்கிறார், இவங்க நாஸ்திகர்கள். பாபா டெய்லி சொல்கிறாரு, டெய்லி புரிய வைக்கிறாரு, இன்னைக்கு கொஞ்சம் ஃபோர்ஸாக புரிய வைக்கிறாரு. அதனால குழந்தைங்களே நீங்கள் இந்த ஒரு முயற்சி புருஷார்த்தம் பண்ணணும்.
நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறேன், அதுவும் என்னுடைய ஒரு புருஷார்த்தம். அதே போல் நீங்களும் புருஷார்த்தம் பண்ணுங்க. இதுதான் மிக உயர்ந்த குறிக்கோள். நம்மளுடைய குறிக்கோள் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. பாபா வந்து இப்படி உயர்ந்த குறிக்கோள்னு சொல்லும்போது நிறைய குழந்தைங்க பயந்து போயிடுறாங்க. ஆனா பயப்படுறதுக்கான விஷயமே இல்லை. நிர்வாண தாமத்தை கடந்து போகணும் அப்படின்னா, நிர்வாண தாமத்துக்கு போகணும் அப்படின்னா தன்னைத்தானே கடந்து செல்வதற்கான அபியாசம் செய்யணும் தானே, பயிற்சி செய்யணும் தானே. இதுதான் உங்களுடைய உண்மையான வானப்பிரஸ்த நிலையாகும். இதன் மூலமாகத்தான் நீங்க கர்மாதீத் நிலை அடைவீங்க. இல்லை அப்படின்னா பதவி குறைந்து போய்விடும். மிகச் சரியான முறையில், யதார்த்தமான முறையில் உங்களை நீங்க ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பாபாவை நினைவு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அன்பாக பாபாவை நினைவு பண்ணுங்க. அப்பொழுது சரீரத்தின் உணர்வுகள் இல்லாமல் போய்விடும். டபுள் கிரீடம் உடையவங்களா ஆகிறது இவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய முயற்சி பண்ணணும். மாமியார் வீட்டுக்கு போற விஷயம் கிடையாது. நம்ம கர்மதீத் நிலையை அடைகிறது, டபுள் கிரீடம் வாங்குறது. நரன்ல இருந்து நாராயணன் ஆகணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம கர்மாதீத் நிலை கண்டிப்பாக அடையணும். அதனால எதுவுமே நினைவு வரக்கூடாது. அந்த மாதிரியான பயிற்சி செய்யுங்க. கடைசியில இந்த பழைய உடல் விடுபட்டுறது, நம்ம அசரீதியாகி ஆத்மா பாபா கூட வீட்டுக்கு போயிடுது. உங்களுக்கு நினைவு வரும், நம்ம 84 ஜென்மம் எடுத்துட்டோம், இப்போ நாம் பாபா கூட வீட்டுக்கு போகணும். இதுதான் ஞானம் மற்றும் யோகம். இனிமையான குழந்தைகளே, இன்னைக்கு பாபா உங்களுக்கு ஸ்பெஷலாக எச்சரிக்கை கொடுக்கிறார். குழந்தைங்களே, மெஹனத் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. பாபாவுக்கு கூட ரொம்ப கருணை வருது. அதனாலதான் அடிக்கடி சொல்றாரு. அதனால உங்களுக்கு நீங்களே நன்மை செய்யணும் அப்படின்னா ஸ்ரீமத் படி நடங்க, நினைவு யாத்திரையில இருங்க, அசரீரியாகுங்க. அப்பதான் உயர்ந்த பதவி அடைய முடியும். அதனால இந்த பேராகிராஃப் கடைசியா பார்த்தோம்ல, பெரிய பேராகிராஃப். இதுல கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். அசரீரி, புருஷார்த்தம், கர்மாதீத், ஸ்ரீமத், வெற்றி மாலை, வானப்பிரஸ்தம், உயர்ந்த குறிக்கோள், சப்தத்தை கடந்த நிலை, இரட்டை கிரீடம். அதனால நீங்களே கண்ணை மூடிட்டு இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்ததில்ல, அதை ரிவைஸ் பண்ணுங்க. ஸ்ரீமத், புருஷார்த்தம், அசரீரி, கர்மாதீத். ஸ்ரீமத், புருஷார்த்தம், அசரீரி, கர்மாதீத். ஸ்ரீமத், புருஷார்த்தம், அசரீரி, கர்மாதீத். நோ சினிமா, no bioscope, no cinema, no bioscope, no movie, no film. Srimad, Purushartham, Asariri, Karmadit, Karmadit. Srimad, Purushartham, Asariri, Asariri, Asariri. ஓம் சாந்தி. கண்ணை திறங்க. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு காரியம் நீங்கள் செய்யணும், இன்னொரு ஹோம்ஒர்க். இந்த கீவேர்ட்ஸ் பார்த்தாலே முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதணும். அப்புறம் சினிமா ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் எழுதணும். ஒவ்வொரு மூவிலையும் இல்லை ஒவ்வொரு படத்துலையும் விகாரம் இருக்குது ஒன்று. ரெண்டாவது கோபம், பேராசை, அகங்காரம், ஹிம்சை இருக்குது. அஹிம்சை இல்லை, ஹிம்சை இருக்குது. பழி வாங்கிறது. சினிமா பழி வாங்கிறத சரி அப்படின்னு சொல்லுது. பழி வாங்கிறது ஒரு நியாயமான செயலா சொல்லுது. எந்த சினிமாவிலது நீ பழியே வாங்காதப்பா, விட்டுரு, மறந்துரு, மன்னிச்சிருன்னு எங்கேயாவது எந்த படத்துல, எந்த சினிமாவில, எந்த படத்துலயா சொல்றாங்களா? பழிக்கு பழி வாங்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ஒவ்வொருத்தரும். பேய் கூட பழி வாங்குறதுக்காக பழி கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி தான் படம் எடுக்கிறாங்க. அதனால நம்மளுடைய மனசு சூட்சும ரீதியில அதெல்லாம் பார்க்கும்போது பொல்யூஷன் ஆயிருது, அசுத்தம் ஆயிருது. புத்தியும் சூட்சும ரீதியாக அழுக்காயிருது. இது ஃபர்ஸ்ட் காரணம். அப்புறம் ரெண்டாவது காரணம், சினிமையா பார்க்கக்கூடாது சினிமா அப்படிங்கிறது ரெண்டாவது காரணம். மனசு திருடப்படுது. சிந்தனைகள் மற்றும் பாவனைகள், நற்சிந்தனை, நல் பாவனைகள் திருடப்படுகிறது. அப்புறம் பாபாவுடைய நினைவுக்கு பதிலாக அந்த மாயானுடைய கற்பனைகள் தான் நம்மளுடைய மனசுல ஓடுது. அங்க காட்டக்கூடியதெல்லாம் செயற்கையானதாக இருக்குது. இயற்கை ஒரிஜினல் கிடையாது, பொய். அந்த விஷயங்கள் அப்புறம் நம்ம மனசுல ஓட ஆரம்பிக்குது. அது ஆக்கிரமிச்சு கொள்ளுது நம்ம மனசுக்குள்ள உட்காந்து, அது வேலை செய்யுது. உதாரணம் சொல்லணும்னா நம்ம பிரம்மா பாபா தான் சொல்லணும். அவரே சொல்லிக்கிறார். பாபா படம் பார்த்தாரு, சௌபாகிய சுந்தரிங்கிற படம்.
அந்த படத்தில் கூட யார் வந்து பெண்ணாக நடிச்சிருந்தாங்களோ அவங்க பெண் கிடையாது, ஆண் தான் வேஷம் போட்டு பெண்ணாக நடிச்சாங்க. அதை பார்த்தும் கூட பாபாவுக்கு மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு எண்ணம் வந்திருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தின் மேலே அவருக்கு வைராக்கியம் இருந்தது, வைராக்கி ஆகணும், சன்னியாசி ஆகணும் அப்படின்ட்டு. அதை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, என்ன மாறி போச்சு. சினிமா பார்த்த உடனே, சினிமாவை பார்க்கும்போது அது நமக்கு தான் நடக்கிற மாதிரி தோணுது. ஹீரோவை விட்டுட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அதை பார்க்குற நமக்கு என்ன ஃபீல் ஆகுது, எனக்கு நடந்துச்சு, நமக்கும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹீரோயின் கூட ஏதாவது கொடுமைகள் நடந்தது அப்படின்னா நமக்கு ஃபீல் ஆகுது, ஓ இது என்னுடைய ஸ்டோரி, அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறாங்க, அப்போ இவங்கள அழுறாங்க. ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு, அப்போ என்னுடைய ஹஸ்பண்டை விட்டுட்டு போயிட்டாரு, இறந்துட்டாரு, அழ ஆரம்பிக்கிறாங்க. படத்தில் உள்ள டைலாக்ஸ், வார்த்தைகள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒலிக்குது. ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டில் போய் உட்காந்துக்குது. அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய நடை உடை எல்லாமே நம்ம வந்து பேஸ் பண்ணி அதை பண்ணுற மாதிரி ஆயிடுது, அந்த பக்கம் இழுத்துட்டு போயிடுது. ஏன்னா அது காட்சியாக பார்த்துட்டோம் இல்லையா. ஒரு ஹீரோ இருக்காரு, அவர் பேசுகிற டைலாக், அவருடைய ஸ்டைலு, டைலாக் டெலிவரி எல்லாம் பிடிச்சிருக்கு. இன்னொரு ஹீரோ இருக்காரு, அவருடைய டைலாக் டெலிவரி எல்லாம் பிடிக்கல. உடனே எனக்கு அவரை பிடிக்காது அப்படின்ட்டு அவருக்கு எதிராக முழங்குற மாதிரி, இவரை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி, இவருக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் அதிகமாக இருக்குது, அவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் போகிறாங்க. அவங்க பேசுகிற ஸ்டைல், அவங்க நடிக்கிற ஸ்டைல் பிடிச்சதுனால அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை மேரேஜ் ஆச்சு, எப்போ மேரேஜ் ஆச்சு, எங்கே இருக்காங்க, என்னவா இருந்தாங்க, இதெல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. யார் ராமரா நடித்தாரோ, யார் கிருஷ்ணரா நடித்தாரோ, அவருக்கு எத்தனை மேரேஜ் ஆச்சு, எத்தனை டைவர்ஸ் ஆச்சு, அவர் எதுக்கு ராமரா நடித்தார், ராமரா நடிக்க தகுதி இல்லை, கிருஷ்ணரா நடிக்க தகுதி இல்லை அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. மனசுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. நம்ம வந்து ராஜயோகாவில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்திரியங்களை வந்து சாந்தப்படுத்தணும், அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் சினிமா பார்க்கும்போது இந்திரியங்கள் வந்து என்ன ஆகுது, உத்தேஜனாவாயிருது. இந்திரியங்களுக்குள்ள கியூரியாசிட்டி உற்பத்தி ஆகுது, மனசுக்குள்ள ஆவல் அதிகமாகுது. அப்போ ஃபிலிம்னா என்ன, ஆன்டி ராஜயோகா அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மையும் கூட. ஃபிலிம் இஸ் ஆன்டி ராஜயோகா. 2 மணி நேர படம், 3 மணி நேர படம், அது இப்போ டைம் வேஸ்ட் ஆகுதா. ஒரு பாட்டு, அதில் வரக்கூடிய பாட்டு வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து உட்காந்துக்குது, நம்மளை தானாகவே பாட வைக்குது. பாபாவை அடிக்கடி என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டை நினச்சிட்டு இருக்காங்க. பாபாவுடைய மகிமையை பாடு அப்படின்னா இந்த வந்து டைலாக்கை பேசிகிட்டு இருக்காங்க, ஃபிலிமும் டைலாக்கை. விகாரங்களை வந்து சாதாரணமானதாக காட்டுறாங்க படத்தில். அதாவது இது கண்டிப்பாக வாழ்க்கைக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. காம விகாரமாகட்டும், மற்ற விகாரங்களாகவும் ஆகும், எல்லாமே நார்மல் வாழ்க்கைக்கு தேவையானது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இது வந்து ஊர்ஜாவில் நம்மளுடைய ஊர்ஜாவை வந்து பாதிக்குது, அதனுடைய ஓட்டத்தை தடுக்குது. பிரான், உயிர் சக்தி வந்து டைவர்ட் ஆயிடுது. சரி, நல்ல படம், சுத்தமான படமாக இருந்தால் கூட சரீரத்தை கிளர்ச்சி செய்கிறதுலேருந்து அது அது குறைஞ்சது கிடையாது. எல்லாமே கிளர்ச்சிகளை உற்பத்தி பண்ணுது உடம்புல, மனசில். அந்த ட்ராமாவை பார்த்து இந்த ட்ராமா மறந்து போயிடுது, கர்ம பந்தனம் உற்பத்தி ஆகுது, திருஷ்டி வந்து அசுத்தமாயிருது. நம்மளுடைய திருஷ்டி சினிமா பார்க்குறதன் மூலமாக. அதனால் இன்னையிலேருந்து நமக்கு 2 காரியம். ஒன்று வந்து மிருகங்கள், மற்ற உயிரினங்களுக்கு ஹிம்சை கொடுக்கக்கூடாது, அதாவது துக்கம் கொடுக்கக்கூடாது. எந்த ரீதியிலையும் நம்ம அதுக்கு துக்கம் கொடுக்கக்கூடாதுன்னா, எப்படி வந்து நம்ம தேன் எடுக்கிறோம் அப்படின்னா அதன் மீது எந்த ஒரு கொடுமையும் நிகழ்த்தக்கூடாது. இவ்வளோ கொடுமை நடக்குது இந்த தேன் எடுக்கிறதுல. இந்த தேன் சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்டாக இருக்குது. அந்த தேனுடைய ஒவ்வொரு சொட்டுலையும் அந்த தேன் ஈயினுடைய கண்ணீர், துக்கம், கவலைகள் நிறைஞ்சிருக்குது. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? அதனால் இதை பற்றி கவிதை எழுதணும், அப்புறம் அந்த கீவேர்ட்ஸ் எழுதணும், அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதணும். அப்புறம் இன்னையிலேருந்து சினிமா, ஃபிலிம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது இன்னைக்கு ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆகுது, சாரதா பவன் இன்னைக்கு ஒரு பாடல் வந்து வெளியிடுறாங்க. நம்ம 87, 86, 89, 92 அதில் பாபா சொன்ன எப்படி வந்து அமிர்த வேளையில் தூங்கணும் ராத்திரி அப்படிங்கிறத பற்றி ஒரு பாடல், கவிதை எழுதி அதை பாடலாக பாடியிருக்காங்க. மனசை வந்து லேசாக்கிட்டு தூங்கணும், புத்தியை காலி செஞ்சுட்டு, மனசை லேசாக்கிட்டு தூங்கணும், புத்தியை காலி பண்ணிட்டு தூங்கணும்.
கணக்கு வழக்க முடிச்சுட்டு தூங்கணும். आंखें बंद करके பாபாவுக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு தூங்கணும். மௌனமாக தூங்கணும். केवल कीवर्ड्स को முரளி படிச்சுக்கிட்டே தூங்கணும். யோகாவை முழுமையாக செஞ்சுட்டு அப்புறம் தூங்கணும். करमाती பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு தூங்கணும். शांत எல்லா கவலைகளையும் விட்டுட்டு தூங்கணும். श्रीमद பாபாவுக்கு சாட்டு கொடுத்துட்டு தூங்கணும். शरीरी பாபாவுடைய அன்பில் श्रीमद மூழ்கிட்டு அப்புறம் தூங்கணும். அதிகமாக சாப்பிடாம கம்மியாக சாப்பிட்டுட்டு லேசான உணவுகளை சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கணும். करमाती எந்த வார்த்தைகளும் பேசாமல் வீணானதை பார்க்காம தூங்கணும். தூங்கு தூங்கு பகல் நேர பிரயாணியே தூங்கு. नो बाय இரவு வந்து விட்டது, सिनेमा இரவு வந்து விட்டது. பகல் பயணிகளை இரவு வந்து விட்டது. அதிகாலை 2 மணிக்கு எந்திரிக்க வேண்டும் மேரே பாயி. शांत அதனால் தூங்குங்க, शरीरी விரைவாக தூங்குங்க. करमाती அதனால் என் கூடவே சொல்லுங்கள், எல்லாரும் இந்த பாட்டில் பாடுங்க. தூங்குவாய் தூங்குவாய் பகல் நேர பிரயாணியே தூங்குவாய். தூங்குவாய் தூங்குவாய் பகல் நேர பிரயாணியே தூங்குவாய். உறக்கத்தை கொண்டு வந்துள்ளது இரவு, உறக்கத்தை கூட்டி வந்துள்ளது இந்த இரவு. அமிர்த வேளை எழ வேண்டும் और एक कार्य कर மேரே பாயி. அமிர்த வேளை எழ வேண்டும் மேரே பாய். ஆகையால் फिल्म है உறங்கிவிடு, உறங்கச் செல்வாய், इसके कारण உறங்குவாய். ஓம் சாந்தி.